ஹாய், நான் உங்க கவிதா பேசுறேன். மறுபடியும் இந்த கணிதம் வசப்படும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் ஒரு கதையோட ஒரு கணக்கும் பார்க்கலாம். இப்போ அப்பா வாக்கிங் போயிட்டு வந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு தன்னோட 3 பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு. அனில், பாப் அண்ட் சிட்டி மூவரும் வந்து அப்பா முன்னாடி நிக்கிறாங்க. உங்களுக்கு தங்கத்தை பத்தி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை தவிர வேற என்ன தெரியும் அப்படின்னு அப்பா கேக்குறாரு. இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கத்தை பத்தி நகை செய்ய பயன்படும் அப்படிங்கிறது தான் இல்லையா? அது தவிர வேற ஏதாவது புதிய விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டாரு. அப்ப 3 பேரும் மாத்தி மாத்தி அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. உலோகத்திலேயே தங்கம் மட்டுமே மஞ்சள் அல்லது தங்க நிறம் உடையது. மற்ற உலோகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோவா மாறுறதுக்கு வேற கெமிக்கல்ஸோட ரியாக்ட் பண்ணி தான் மாறும். தங்கத்தோட சிம்பிள் AU. அந்த AU எப்படி வந்தது அப்படின்னா aurum அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையில இருந்து வந்தது. அதனோட அர்த்தம் வந்து பிரகாசிக்கும் விடியல், அதாவது ஷைனிங் டான் அல்லது சூரிய உதயத்தின் பளபளப்பு, க்ளோ ஆஃப் சன்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தை. தங்கம் மிகவும் மென்மையானது. அது ஒரு அவுன்ஸ் தங்கத்தை சுமார் 28 கிராம், ஒரு அவுன்ஸ்ங்கிறது 28 கிராம், கிட்டத்தட்ட 5 மைல், அதாவது 8 கிலோமீட்டர் நீளமுள்ள தங்க நூலா நீட்ட முடியும். இந்த தங்க நூல் வந்து எம்ப்ராய்டரி செய்ய பயன்படுகிறது. கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். மெல்லபிலிட்டி அப்படின்னா என்னன்னா அந்த தங்கத்தோட மென்மையை அளக்குற அளவீடு. இந்த எல்லா உலோகத்துக்கும் இந்த அளவீடு தான் பயன்படுத்துவாங்க. தங்கம் வந்து ரொம்ப மெல்லபிள் உலோகம், ரொம்ப இணக்கமானது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தை 300 சதுர அடி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டா நம்மளால மாற்ற முடியும். 300 சதுர அடி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டா மாற்ற முடியும். அந்த ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை அல்லது நீல நிறத்துல தான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்களா, தங்கத்தை வந்து உணவுப் பொருள்லயும் ட்ரிங்க்ஸ்லயும் கலந்து சாப்பிடலாம். தங்கம் வந்து நான்டாக்சிக், அதாவது விஷமற்றது. ஒரு சிலருக்கு அதுக்கான ஒவ்வாமையும் இருக்கும் காமனா. பியூர் கோல்டு அப்படின்னு பாத்தீங்களான்னா 24 கேரட் தங்கத்தை தான் பியூர் கோல்டுன்னு சொல்லுவோம். 18 கேரட் தங்கம் 75% பியூரா இருக்கும். 14 கேரட் தங்கம் 58.5% பியூரா இருக்கும். 10 கேரட் தங்கம் 41.7% பியூரா இருக்கும். வழக்கமா தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்கள்ல பயன்படுத்தப்படுற உலோகம் வெள்ளி, பிளாட்டினம், தாமிரம், பல்லடியம், துத்தநாகம், நிக்கல், இரும்பு மற்றும் காட்மியம் போன்றவை. பியூர் தங்கத்துல ஆபரணம் செய்ய முடியாது. இதெல்லாம் கலந்துதான் ஆபரணத்தை செய்வாங்க. எல்லா அமிலமும் மேக்சிமம் எல்லா அமிலமும் உலோகத்தை கரைக்கும். ஆனா தங்கத்தை கரைக்கிறதுக்கு மட்டும் aqua regia அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு அமில கலவை பயன்படுது. தங்கம் வந்து பாத்தீங்களான்னா நகை செய்ய மட்டும் பயன்படல, மின்னணுவியல்ல, வயரிங்ல, பல் மருத்துவத்துல, கதிர்வீச்சு கவசம் செய்யறதுக்கு, வண்ண கண்ணாடி எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் கூட பயன்படுது. இந்த ஹை பியூரிட்டி கோல்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டுக்கு சுவையோ மனமோ எதுவும் கிடையாது. இப்படி டிஃப்ரெண்டான தங்கத்தை பத்தின விவரங்களை பிள்ளைங்க சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயி அப்பா என்ன பண்றாரு, 3 பேருக்கும் 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ல தங்க கட்டிகளை கொடுக்கறாரு. இதுல ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்களா, இந்த 3 பேரும் தங்க கிட்ட இருக்கிற தங்கங்களை மாத்தி மாத்தி கொடுத்துக்கணும். அதாவது இப்போத்துல இருந்தே ஆரம்பிச்சு அவங்க கையில இவர் கொடுத்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மாசமும். 2வது மாத கடைசியில எல்லார்கிட்டையும் சேம் நம்பர் ஆஃப் கோல்டு பார் இருக்கணும். அவங்க அதை கொண்டு வந்து அவர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன். சரி, இப்போ உங்களுக்கான கொஸ்டின். சரியா? இப்போ 3 பேர்கிட்டையும் தங்க கட்டி இருக்கு அப்பா கொடுத்தது இல்லையா? அதை இப்போதுல இருந்தே மாத்தணும்ல. உடனே அனில் என்ன பண்ணாரு, பாபுக்கும் சிட்டிக்கும் அவங்க கையில ஏற்கனவே இருக்கிற தங்கத்தை போல சேம் நம்பர் ஆஃப் கோல்டு பாரை கொடுக்கறாரு. இப்ப அடுத்து 1 மாசம் கழிச்சு பாபு என்ன பண்றாரு, அதே மாதிரி அனிலுக்கும் சிட்டிக்கும் அவங்க கையில இருக்கிற அதே நம்பர் ஆஃப் தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறாரு.
இப்போ 3வது மாதம் அடுத்தது, அதாவது சாரி இப்போ 1 மந்த் கழிச்சு இல்லை, அடுத்த 1 மாதம் கழிச்சு 2வது மாதம் சிட்டி என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து அதே மாதிரி செய்கிறாரு. அவங்க அனில்கிட்டையும் பாபுக்கிட்டையும் இருக்கிற அதே நம்பர் ஆஃப் தங்கத்தை அவரும் கொடுக்குறாரு. இப்போ 3 பேர்கிட்டையும் ஈக்குவலாக 16 பார் இருக்கு, தங்க கட்டிகள் இருக்கு. அப்படின்னா அப்பா அவங்களுக்கு எத்தனை கட்டிகள் கொடுத்துருப்பார்? நான் சொன்னது புரியுதா? இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் சொல்லவா ஆன்சர்? ஓகே, நம்ம இதை வந்து 3 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட்னா பேக் ட்ராக்கிங் மெத்தடு. இப்போ கடைசியாக அவங்க கையில் 16 தங்கம் இருக்குது இல்லைங்களா, அதனால ரிவர்ஸ்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வருவோம், அதான் பேக் ட்ராக்கிங். இப்போ 16 3 பேரும் வச்சுருக்காங்க. கடைசி டிரான்சாக்ஷன் யார் பண்ணியிருப்பாரு? சிட்டி பண்ணியிருப்பாரு. இப்போ இவங்க மற்ற 2 பேர்கிட்டையும் 16 வந்திருக்கணும்னா அவங்க கையில் இருக்க ஈக்குவல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் தானே இவரும் கொடுத்தாரு இல்லையா? அப்போ ஏற்கனவே அவங்க 2 பேரும் 8 வச்சிருந்துருப்பாங்களா? அப்போ 8 வச்சிருந்துருப்பாங்க. சிட்டி கிட்ட 32 இருந்திருக்கும் கடைசியா இல்லையா? ஓகே, அப்போ பாப் டிரான்சாக்ஷன் இதுக்கு முன்னாடி பண்ணாரு, சிட்டிக்கு முன்னாடி. அப்போ பாப் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அனில் கிட்ட 4, சிட்டி கிட்ட 16 இருந்திருக்கும். அப்போ அனில் தான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இல்லையா? அனில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பாப் கிட்ட 14, சிட்டி கிட்ட 8 இருந்திருக்கும். அப்போ மொத்தத்தில் அப்பா அனிலுக்கு 26, பாபுக்கு 14, சிட்டிக்கு 8 கோல்டு பார்ஸும் கொடுத்தாரு. சரியா? இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ சுபமா கதையை முடிச்சிடலாமா? இப்போ என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாருக்கும் கோல்டு பார் கிடைச்சிருச்சு. அதை எடுத்துட்டு போய் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கோல்டு பார்ஸை வச்சிருக்காங்க. 2nd மந்த் எண்டில் அதை எடுத்துமே அப்பாட்ட காமிச்சிட்டு ஆசீர்வாதத்தோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, 3 பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அனில், பாபு, சிட்டி. இதில் அனில் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் 6500 6 மந்த்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பாபு 5 மந்த்ஸுக்கு 8400 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சிட்டி 3 மந்த்ஸுக்கு 10000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ அனில் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒர்க்கிங் மெம்பர் அப்படின்னு 5% ப்ராஃபிட்டை எடுத்துக்கிறாரு. அந்த 5% ப்ராஃபிட் வந்து 7400. அப்போது பாபோட ஷேர் என்ன அந்த ப்ராஃபிட்டில் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். லாஸ்ட் வீடியோக்கான ஆன்சர், அந்த வீடியோவில் கேட்டும் ரேபிட்டும் சேர்ந்து 10 கிலோ வெயிட்னு சொன்னேன், டாகும் ரேபிட்டும் சேர்ந்து 20 கிலோ வெயிட்னு சொன்னேன், டாகும் கேட்டும் சேர்ந்து 24 கிலோ வெயிட்னு சொன்னேன். இது 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ட்வைஸ் வருது எல்லாமே, டாக், ரேபிட், கேட்டு மொத்தம் 54. அப்போ அந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது D + R + C 27. அப்போ 3 சேர்ந்து 27 கிலோகிராம். தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா ரேபிட் 3 கிலோகிராம், கேட் 17 கிலோகிராம், டாக் 7 கிலோகிராம். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா வெரி குட். தேங்க்யூ ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கணிதம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களான்னா கணிதம் வசப்படும். தேங்க்யூ, see you again, bye.